காவியத்தில் கற்பனையாய் நீ திகழ்வாய், செம்புலவர் வள்ளுவத்தில் செயலறமாய் நீ திகழ்வாய், வஞ்சியிலே வில்லாவாய், விஞ்சு புகார் புலியாவாய், வெற்றியிலே மாலையாவாய், சாற்றிலே இனிப்பாய் நீ, கடல் அலையில் மிதப்பாய் நீ. கொஞ்சமொழி தமிழே, உன் குணம் கூற வல்லவளோ நான். என் தமிழோடு தொடுவானம் சாட்சியாய் தொடங்குகிறேன் என் கவிதையை. இளையோர் எழுச்சி. அன்று 100 இளைஞர்களை கேட்டான் விவேகானந்தன். இன்று 60 கோடி இளைஞர்கள் இருக்கிறோம், ஒரு விவேகானந்தரை கூட காணவில்லை. என் இளைஞனே, இனி விவேகானந்தரை தேடி பயனில்லை, நமக்குள் இருக்கும் விவேகானந்தரை தேடுவோம். நம் அம்மா வைக்கும் கத்திரிக்காய் பொரியல் கூட்டுக்கே அத்துணை ருசி அதிகம் என்றால், ஐன்ஸ்டீன் பொறியியல் கல்லூரியில் பொறியியல் படிப்பு படிக்கும் நம்முடைய இளமைக்கு எவ்வளவு ருசி இருக்கும். ஆம், எத்தனை திறமைகள், எத்தனை பரிசுகள் பெற்ற இளையோர் கூட்டம் என் முன் அமர்ந்திருக்கிறது. பெருமிதம் கொள்கிறேன். நீரை தேய்க்கத்தான் அணை போடுவர், நீ ஓடும் நீர் அல்ல, நீ ஒரு காட்டாற்று வெள்ளம், பாய்ந்து வேகம் அதிகம். இன்று கல்லை தின்றாலும் செரிக்கக்கூடிய வயதில் கனவினை நனவாக்கவில்லை என்றால், கடலை மிட்டாய் கூட தின்ன பல்லில்லாத காலத்தில் எப்படி ஜெயிக்க முடியும்? சிந்தியுங்கள். இந்தியாவின் எதிர்காலம் இளைஞர்களின் கையில் என்றால், இன்றுள்ள நிகழ்காலம் மட்டும் திருநெல்வேலி இருட்டுக்கடை அல்வா உள்ள கடை தெருவிழா உள்ளது? இல்லை இல்லை, அதுவும் நம் கையில் தான் உள்ளது. என் இளைஞர்களே, அண்டை வீட்டுக்காரன் வந்து பரிசளிப்பதற்கு எதிர்காலம் ஒன்றும் எலுமிச்சம் பழம் அல்ல. அண்டை வீட்டுக்காரன் வந்து பரிசளிப்பதற்கு எதிர்காலம் ஒன்றும் எலுமிச்சம் பழம் அல்ல, அது உன் வியர்வையின் விளைச்சல். நீ விதையாய் விருந்து விருட்சமாய் எழுந்தால் உலகம் உன்னை பாராட்டும். வெறும் கதையாய் முடிந்து கனவாய் தொலைந்தால் காலம் உன் பேர் தூற்றும். நீ விதையா வெறும் கதையா? முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். இங்கே முட்களில் மோதி மோதி கிழியாதவனுக்கு பூக்களை நுகரும் தகுதி கிடையாது. ஆம், முட்களில் மோதி மோதி கிழியாதவனுக்கு பூக்களை நுகரும் தகுதி கிடையாது. என் இளைஞனே, நீ கண்ணாடி முன்னால் கால் கடுக்க நின்று உன்னை அலங்காரப்படுத்திக் கொள். முடியிருப்பவன் தானே திருப்பதி சொல்ல முடியும்? ஆம், இளமையின் குறும்புகள் அவசியம். ஆனால் எப்போதும் உங்களை நினைக்கும் உங்கள் அம்மாவின் ஆசைகளும் உங்கள் அப்பாவினுடைய ஏக்கங்களையும் அடிமனத்தில் நிறுத்திக் கொள்ளுங்கள். இங்கே ஜெயிப்பது கடினம் அல்ல, முயற்சி செய்வதுதான் கடினமாக இருக்கிறது. பரீட்சைக்கு முந்தைய நாள் மட்டுமே படித்து தேர்ச்சி பெறும் நம்மால் வாழ்க்கையில் தேர்ச்சி பெற முடியாதா என்ன? இளவட்ட கல்லை தூக்கினால்தான் அன்று திருமணம் நடக்கும். இன்று இளவட்ட கல்லையே காணவில்லை. ஒருவேளை தூக்க முடியாதென்று எங்கேயோ தூக்கி வைத்து விட்டார்கள் என்று நான் நினைக்கிறேன். எப்போதும் உள்ளுக்குள் ஒரு நெருப்பு கொழுந்து விட்டு எரியட்டும். புகைப்பிடிக்க அல்ல, சிகரத்தை பற்றி கொள்ள. தோழர்களே, புகைப்பிடித்தல் உங்கள் நாகரிகத்தின் வெளிப்பாடு என்று நினைக்கிறீர்கள். உங்களுக்கு தெரியுமா, பெற்றோர்களுக்கு கொள்ளி வைக்கும் தகுதி ஆண்மகனுக்கு மட்டுமே உண்டு என்று இந்து மதம் சொல்கிறது. ஆனால் புகைப்பிடிக்கும் ஒவ்வொரு நொடியும் உனக்கு நீயே கொள்ளி வைத்துக் கொள்கிறாய் என்பதை அறிவாயா? இயேசுநாதரால் சிலுவைக்கு பெருமை, போர் வீரனால் காயங்களுக்கு பெருமை. அவமானங்களை பற்றி கவலைப்படாதே, தன்மானத்தை பற்றி மட்டும் நினை. அவமானப்பட்டவர்கள் தான் வாழ்க்கையில் மிகப்பெரிய இடத்தில் ஆராதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இளைஞனே, நீ ஒரு சூரியன், உனக்கேன் தூண்டுகோள்? நீ நிலவு, தேய்வது வளர்வதற்காகத்தான். 3 மாடி கட்டடம் கட்ட வேண்டுமானாலும் கூட முதல் கல்லை பள்ளத்தில் தான் வைக்க வேண்டும். அழுகித்தான் விதை மரமாகிறது. சுடப்பட்ட செங்கல் தான் வீடாகிறது. ரத்தத்தால் காதல் கடிதம் எழுதும் தோழர்களை விட பிறருக்கு ரத்தம் கொடுத்து உதவும் தோழர்கள் இளையோர் கூட்டம் நம்முடைய ஐன்ஸ்டீன் கல்லூரியில் ஏராளம் உண்டு. பெருமிதம் கொள்கிறேன் நான். ஆனால் ராமருக்கு பின், சர்.சி.வி. ராமனுக்கு பின் அப்துல் கலாமை காண எத்தனை ஆண்டுகள் நாம் காத்திருக்க வேண்டியிருந்தது? சற்றே சிந்தித்து பாருங்கள். இளமையின் புத்துணர்வு எங்கே? இன்னும் எத்தனை காலம் கலாம் சொன்னது போல் வெறும் கனவு மட்டும் காணப்போகிறீர்கள்? பூக்களை மட்டுமல்ல, முட்களையும் கொஞ்சம் ரசியுங்கள். வாழ்க்கை ஒரு நாணயம், அதற்கு 2 பக்கம் உண்டு. ஒரு பக்கம் தலையாய உரிமை, மறுபக்கம் பூவாக கடமை. இரண்டில் ஒன்று குறைந்தாலும் அது செல்லா காசு. உன் வாழ்க்கை நாணயத்தில் உரிமைகளை மதித்து வரையறுத்துக்கொள், கடமைகளை வரையறுத்து செயல்படுத்திக்கொள். இன்று என்ன பார்க்கிறோம்? கடமைகளை புறக்கணித்து புறமொதுக்கி வெறும் உரிமைகளுக்காக மட்டும் குரல் கொடுக்கின்ற சமூக வீதிகளில் தான் இளைஞர்களை பார்க்கிறோம். அப்துல் ரஹ்மான் சொன்னது போல், கரிநாடாவை போல் அங்குமிங்கும் நீ அலைந்து கொண்டிருக்கிறாயே
தவிர ஒன்றும் நெய்யவில்லை. ஆம், செயல் எதுவும் முற்று பெறவில்லையே. ஏதும் செய்யாத சமூகத்திற்கு என்ன செய்தால் என்ன என்று தன் தாடியோடு தன் வேலையை பார்த்து கொண்டிருந்த காலங்கள் போதும் தோழர்களே. கட்டுக்கதைகள் பேசி புறம் கூறி மற்றவர்கள் மனதை நோகடித்த காலம் போதும் என்னுடைய தோழிகளே. நெஞ்சில் முட்களை வைத்துக் கொண்டு நாக்கில் மட்டும் எப்படி நல்லவனம் வளர்க்கிறீர்கள்? நீங்கள் சூட்டிய மாலை எத்தனை நல்ல உள்ளங்கள் தோலை சுட்டது. நீங்கள் கைகுலுக்கிய போது எத்தனை புனிதமானவர்களின் ரேகை கூட அழிந்தது. தேசத்தில் பற்றும் தீ தன்னுடைய சட்டையில் பற்றும் வரை சத்தமிடாமல் இருந்த நிலை மாறட்டும். இன்று மனித நேயமோ விற்பனைக்கு காற்று வாங்கி சொற்பணத்தில் அடைத்து வைத்து நிலவுக்கு கொண்டு போனேன். நிஜங்கள் புரிந்தது. தண்ணீரை எண்ணி பார்த்து தரை மீது நீச்சல் போட்டு தலைகீழாய் நின்று பார்த்தேன். பூமி தெரிந்தது. பனிக்கட்டியில் படுத்துறங்கி பழையபடி செத்து போனேன். பலவும் புரிந்தது. எங்கே போனது இன்றைய இளைஞர்களின் மனித நேயம்? நம் கல்லூரி பேருந்து நிற்கும் பேருந்து நிறுத்தத்திற்கு அருகிலேயே ஒரு ஏழை கஞ்சிக்கு வழி இல்லாமல் கண்ணீர் சிந்துகிறான். நாம் கற்ற கல்வியால் அவனுக்கு என்ன செய்ய போகிறோம்? இன்றும் 10 கையெழுத்திற்கு மத்தியில் 8 கைநாட்டுகள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றன. ஆம், இன்றும் 10 கையெழுத்துக்கள் மத்தியில் 8 கைநாட்டுகள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றன. என்று மாறும் இந்நிலை என்ன செய்ய போகிறோம் நாம்? சூழ்நிலையின் சூழ்ச்சிகள் நிறைந்த தீவான சமூகம் இது. வேலிகளே விளக்குகளாய் இருக்குகின்ற சூழல் இது. தாயின் உயிர்ப்பாலில் கூட மாசு காணும் மாறுபட்ட யுகம் இது. சுழிகளாய் பிரச்சனைகள் சூழ வரும். காட்டாற்று வெள்ளமாய் நம்மை மூழ்கொழிக்க பார்க்கும். சூழ்ந்து செல்கையில் இழுத்த செல்கைகள் திருஞான சம்பந்தரின் ஏடு போல நீ எதிரேறி வர வேண்டும். என் தேசத்து இளையோர் கூட்டமே, அணைந்து கொண்டிருக்கும் சுதந்திர ஜோதியை கொஞ்சம் தூக்கி நிறுத்துங்கள். அதற்கு நம் எல்லோரின் ரத்தமும் எண்ணெயாகட்டும். இங்கே அறிவுரையும் அரிசியும் தான் இலவசமாக கிடைக்கிறது என்று அழுத்து போகாதீர்கள். கட்டி கொடுத்த சோறும் சொல்லிக் கொடுத்த வார்த்தைகளும் சில காலத்திற்கு மட்டுமே தற்காலிகமானவை. உங்களுக்குள் சுய சிந்தனை ஊற்றெடுக்க வேண்டும். உலகம் திறந்தேதான் இருக்கிறது. மனித மனங்கள் மட்டும் பூட்டியே கிடக்கின்றன. ஆம், உலகம் திறந்தேதான் இருக்கிறது. மனித மனங்கள் மட்டும் பூட்டியே கிடக்கின்றன. இறுதியாக ஒன்று சொல்கிறேன் இளைய தோழர்களே. உனக்கென்று ஒரு கனவு வேண்டும். அக்கனவுகளில் அர்த்தம் வேண்டும். அக்கனவுகள் நீ வாழும் சூழலுக்கும் வளரும் சூழலுக்கும் வளர இருக்கும் சூழலுக்கும் அடக்கமானவையாக வகுக்கப்பட வேண்டும். வகுக்கப்பட்ட கனவுகள் உங்கள் வாழ்வின் நிழல்கள் அல்ல, அவை நிஜங்கள். ஆகையால் அவை நிறைவேற்றப்பட வேண்டும். ஆபிரகாம் உயரவில்லையா? அம்பேத்கர் உயரவில்லையா? சாதாரண சித்தார்த்தன் கௌதம புத்தனாகவில்லையா? எளிய மாணவன் நரேந்திரன் விவேகானந்தன் அல்லவையா? முடியும் 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 என்று உறக்க சொல்லுங்கள் உங்களுக்குள். நம் உயர்வான எண்ணங்களால் உயர்வான சிந்தனைகளால் உன்னதத்தையே அசை போட்டு வெற்றியை நோக்கி சென்று கொண்டிருக்கும் நமக்கு உலக மேடையில் அரியாசனம் ஒன்று காத்து கொண்டிருக்கிறது தோழர்களே. ஆம், உங்கள் அனைவருக்காகவும் உலக மேடையில் அரியாசனம் ஒன்று காத்து கொண்டிருக்கிறது. நம்புங்கள், நம்மால் முடியும். வெற்றி நமது.